கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் 8:20, 2 கொரிந்தியன்ஸ் 8:20. எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாய் இருந்து. எப்படி நாங்கள் எதற்காக இது செய்கிறோம், எதுக்காக நான் தீத்து அனுப்பிச்சு பணம் வாங்குகிறேன், எதற்காக தீத்து இந்த தர்ம பணம் வாங்கும்போது கூட ஒரு சகோதரன் அனுப்புகிறேன், இந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது நீங்களும் ஒரு நம்பிக்கையான ஒரு ஆளை அனுப்பி வைங்கன்னு சொல்லி நான் எதற்காக இதெல்லாம் கேட்குறேன்னா, இதெல்லாம் நாங்கள் தவறு செய்யாதபடிக்கு ஒரு எச்சரிக்கையாய் இருக்கும்படியாய், எங்களுக்கு நாங்களே எச்சரிக்கையாய் இருக்கும்படி நாங்கள் எங்களுக்கு வைத்துக்கொள்ளுகிற சுய சோதனை இல்லை செக் பாயிண்ட் என்று சொல்லக்கூடியதா. காரணம் என்ன, இந்த பண விஷயத்தினால அநேகர் அழிந்து போயிட்டாங்க. அதனால் நாங்கள் இந்த பணத்தை கையாளும் போது இந்த பணத்தை நாங்கள் ஒரு காலம் தவறான முறையில் பயன்படுத்தாதபடிக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய், இன்டெகிரிட்டி என்று சொல்லக்கூடியதான ஒரு நம்பகத்தன்மை உள்ளவர்களாய் நாங்கள் நடந்து கொள்கிறோம். அப்படி நடப்பதற்கு நாங்கள் அப்படிப்பட்ட மக்களை கூட வைத்திருக்கிறோம். அவர்களும் சாட்சியாக இருக்கும்படியாக என்ன பண்ணுறோம், ஒருத்தரும் எங்களை குற்றப்படுத்தக்கூடாது இந்த ஊழியத்தில் சேர்க்கப்படும் பணத்திற்கு. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பணத்தை வாங்கும்போது இந்த தர்ம பணத்தை வாங்குறாரு. இந்த தர்ம பணம் தர்ம காரியங்களுக்காக உபயோகப்படுத்தணும். மறுபடியும் நான் ஒரு விஷயம் சொல்லுகிறேன். நீங்கள் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது அதிகாரம் இன்றைக்கு சபையில் காணிக்கை வாங்குவதற்கு உபயோகப்படுத்துகிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்திற்காக காணிக்கை எடுப்பதற்கு எழுதவில்லை. இந்த 2 அதிகாரமும் எழுதப்பட்டது எதற்காக என்றால், எருசலேமிலே பஞ்சத்திலே வாடுகிற கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்யும் விதமாக எழுதப்பட்டது தான் இந்த 2 அதிகாரங்களும். இது சபையில் காணிக்கை வாங்குவதற்கு அல்ல என்பதை மறுபடியும் ஒரு விஷயம் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். அப்போது இந்த பணத்தை நாங்கள் வாங்குகிறோம், இந்த ஊழியத்தில் சேர்க்கப்படும் தர்ம பணம், காணிக்கை என்று அவர் சொல்லவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இது தர்ம பணம். என்ன தர்ம காரியங்கள், பசியில் பட்டினியில் வேதனையில் வாடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு இலவசமாய் தான தர்மங்கள் செய்வதற்காக சேர்க்கப்படுகிற இந்த பணம். இதை குறித்து ஒருத்தரும் என்ன சொல்லக்கூடாது, குற்றப்படுத்தப்படாதபடிக்கு. அதாவது நீங்கள் உங்கள் ஊழியங்களில் இல்லை சபையில் எடுக்கப்படுகிற காணிக்கையை குறித்து ஒருத்தரும் குற்றப்படுத்தப்படாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எங்களை யாரும் குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இந்த தர்ம பணத்தை கையாளுகிறோம். அதற்கு தான் தீத்து வர்றாரு, கூட இன்னொருத்தர் வர்றாங்க. அவர் சுவிசேஷ ஊழியத்தில் புகழ்ச்சி பெற்றவர். எல்லா சபைகள்லையும், அது மாத்திரமல்ல உங்கள் சபையிலிருந்து ஒரு ஆளுங்களை கொடுன்னு சொல்லி தன்னை ஒரு எச்சரிக்கை வளையத்திற்குள் வைத்து கொள்ளுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வோம்? இன்றைக்கு நம்ம சபைகளை குறித்து ஒரு மோசமான குற்றச்சாட்டு வெளியே இருந்து சொல்லப்படுவது என்ன, இவங்க எல்லாமே கொள்ளையடிக்கிறவங்களாக இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் தங்களை தான் பெருத்தி கொள்கிறாங்க, மற்றவங்கள இல்லை. இப்போது நீங்கள் பாருங்கள், நம்ம தமிழ் சபைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலிக்கன் சபைகள் என்று சொல்லக்கூடிய CSI சர்ச்சஸ் பார்க்குறோம். இதில் பாதிக்கு மேற்பட்ட பிஷப் எங்கே இருக்கிறாங்க, ஒன்று பதவி நீக்கம் செய்யப்பட்டு கோர்ட்டில் கேஸில் போயிட்டுருக்காங்க, இல்லை சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. பெரிய சபைகள், ஒரு சில சபைகள் எது நடத்துது, கோர்ட்டு நடத்துது. ஏன்னா ஆளாளுக்கு கேஸு போட்டு பிரச்சனையாகி இப்போ கோர்ட்டு தான் பணத்தை கலெக்ட் பண்ணி பணத்தை செலவு பண்ணக்கூடியதா. எது கர்த்தருடைய நாமத்தினால நடக்கிற சபைகள் இப்படி ஒரு அவல நிலை. சரி, நீங்கள் அதை விட்டுட்டு தனி சபைகள், ஏஜி சபைகள் இல்லை பெந்தகாஸ்தல் சபைகள் என்று சொல்கிற சபைகள் பாருங்கள், அங்கே இந்த பிரச்சனையே இல்லை. காரணம் என்ன, யாருக்குமே தெரியாது. போதகர் ஒருத்தருக்கு தான் தெரியும் காணிக்கை எவ்வளோ வருதுன்னு. போதகர் அம்மாவுக்கு தெரியும், அவங்க குடும்பத்துக்கு தான் தெரியும், வெளியே இருக்க யாருக்குமே தெரியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய பெரிய சபைகள் இருக்குது பாருங்கள். நீங்கள் எங்கே இருக்க ஏஜி சபைகளில் பெரிய சபைகள் பூரா பாருங்கள், அவங்க யாருக்குமே கணக்கு காட்ட மாட்டாங்க, யாருக்குமே சொல்ல மாட்டாங்க, எவ்வளவு காணிக்கை வருதுன்னு சொல்லவே மாட்டாங்க. சபையில் அறிக்கையும் சொல்ல மாட்டாங்க. கீழே வேலை பார்க்குற அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ்க்கே தெரியாது. ஒரு சர்வீஸில் எடுக்கிற காணிக்கை எவ்வளோன்னு அவங்களுக்கும் தெரியாது, கீழே இருக்கவங்களுக்கு தெரியாது. அது யார் என்ன சபை அவர்
இப்போ எப்படி நீங்கள் பாருங்கள், மீதி சின்ன சின்ன சபைகள் வச்சுருக்கவங்க எப்படி எல்லாம் அவங்களுக்கு பூரா வருகிற வருமானம் பூரா யாருக்கு ஆயிடுது? போதகருக்கு வருமானம் ஆகுதே ஒழிய சபைக்கோ இல்லை கர்த்தருடைய ஊழியத்துக்கோ இல்லை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இங்கே நீங்கள் பார்க்குற சபையில் பணத்தை குறித்து குற்றம் சாட்டப்படாதபடிக்கு சபை இருக்கா? அதுதான் ரொம்ப அரிதாக இருக்குது. இப்போ நாங்கள் வாழுகிற நாடுகளில் எல்லாமே ஆன்லைன்லேயே கணக்கு இருக்குது. எங்கள் சபைக்கு எவ்வளோ வாசு வருது, எவ்வளோ செலவு பண்ணுறோம், எதுக்கு செலவு பண்ணுறோம், யார் வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி ஒரு திறந்த புஸ்தகமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் விசேஷமாக ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தையை படிக்கிறாங்க, இந்த அதிகாரத்தை சொல்லி காணிக்க வாங்குறாங்க. ஆனால் அவர்களே பணத்தை குறித்து குற்றம் சாட்டப்படாதபடி ஒரு வாழ்க்கை வாழாது இருக்கிறார்கள். அவர்கள் மனம் திரும்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.